நான் ப்ரிலிம்ஸை கிளியர் பண்ணிடுறேன், ஆனால் மெயின்ஸில் என்னால் ஷைன் பண்ண முடியல. எனக்கு மெயின்ஸ் நல்லா வரும், ஆனாலும் என்னால் ப்ரிலிம்ஸை கிளியர் பண்ண முடியல. இந்த மாதிரி இருக்கக்கூடிய ஆஸ்பிரன்ஸ்க்காக தான் நம்ம சுரேஷ் ஐஏஎஸ் அகாடமியில் பிஎம் டெஸ்ட் சீரிஸ் அப்படிங்கிறது போயிட்டு இருக்கு. இந்த டெஸ்ட் சீரிஸோட செகண்ட் பேட்ச் கம்மிங் 25th ஸ்டார்ட் பண்ணுறோம். ஃபர்தர் டீட்டெயில்ஸ்க்கு இந்த நம்பர்ஸ்க்கு கால் பண்ணுங்கள். மாணவர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்று ஏப்ரல் 25 சனிக்கிழமை தினமணி செய்தித்தாளில் இருக்கிற முக்கியமான செய்திகளை எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூல தான் பார்க்க இருக்கிறோம். ஃபர்ஸ்ட் பாருங்க, இன்னைக்கு டேட்டே பார்த்தீங்க அப்படின்னா ஒரு முக்கியமான டேட்டு ஏப்ரல் 25, 2026. சரிங்களா? இந்த ஏப்ரல் 25 அப்படிங்கிறது என்ன அப்படின்னா உலக மலேரியா தினம். உலக மலேரியா தினம் நமக்கு ப்ரீவியஸ் இயர்ல பார்த்துக்கிட்டிங்கன்னா இந்த சுகாதாரம் அது சம்பந்தமான நிறைய கொஸ்டின்ஸ் கேட்பாங்க. நமக்கு சிலபஸ்லையுமே பாருங்க, சயின்ஸ்ல பார்த்துட்டிங்கன்னா உடல் நலம் மற்றும் சுகாதாரம் அந்த டாபிக்ல வந்து ஏதாவது கொஸ்டின் கேட்டுட்டு இருப்பாங்க. ஸோ இந்த இதில் தான் பார்த்துட்டிங்கன்னா சுகாதார தினம் இந்த மாதிரி இதெல்லாம் ப்ரீவியஸ் இயர்ல கேட்டிருக்காங்க. சரிங்களா? அதில் அந்த வகையில் இன்னைக்கான டே என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த உலக மலேரியா தினம். இது வந்து ஆண்டுதோறும் ஏப்ரல் 25 உலகெங்கும் கடைபிடிக்கப்படுகிறது. ஃபர்ஸ்ட் பாருங்க, மலேரியா நோய்க்கான தடுப்பு கண்டறிதல் மற்றும் சிகிச்சை முறைகள் குறித்த விழிப்புணர்வை உலக அளவில் மேம்படுத்துவதே இந்நாளின் முக்கிய நோக்கம். பொதுவா ஒரு டேஸை பொறுத்தளவுல என்னன்னா அந்த டேஸுக்கான அந்த விழிப்புணர்வை ஏற்படுத்துறது தான் அதோட முக்கிய கருப்பொருளா இருக்கும். ஸோ அதுதான் இதுலயும் அதே தான். ஸோ அதை எப்படி கட்டுப்படுத்துறது, அதுல இருந்து எப்படி இது பண்றது, இது சம்பந்தமான முக்கியமான டேட்டா பாருங்க. இதோட தோற்றம் பார்த்துட்டீங்கன்னா 2007 நடைபெற்ற உலக சுகாதார நிறுவனத்தின் 60வது பொதுக்கூட்டத்தில் எடுக்கப்பட்ட முடிவின்படி 2008 முதல் இது அனுசரிக்கப்படுகிறது. பொதுவாகவே டேஸ் பார்த்தீங்க அப்படின்னா அது முடிவு பண்றது ஒரு வருஷமா இருக்கும், அது கொண்டாடப்படுறது அது இதுக்கு அடுத்த வருஷத்துல இருந்தா இது கொண்டாடப்படும். ஸோ இந்த மாதிரி தான் இருக்கும். நம்மளுக்கும் யோகா டே பார்த்துட்டீங்கன்னா 2014 இந்தியா வந்து இந்த யோகா டேவை பரிந்துரைச்சிருப்பாங்க. செப்டம்பர் மந்த் அந்த சம்திங்ல வந்து பரிந்துரைச்சிருப்பாங்க. ஆனா அதோட டேட் பார்த்தீங்கன்னா ஜூன் 21 அப்படின்னு வரும். இப்போ 2014 பரிந்துரைச்சிருக்காங்க. 2015 இருந்து தான் அந்த டே வந்து செலிப்ரேட் பண்ணப்படும். ஸோ இதுல இருந்து நம்ம கால்குலேட் பண்றோம்னா இது எத்தனாவது இந்த டே அப்படின்னு சொல்லி இதுல இருந்து இந்த இயரை வச்சு கால்குலேட் பண்ணிடலாம். ஸோ அப்போ அது எப்ப இருந்து தொடங்கி செலிப்ரேட் பண்றாங்க அப்படிங்கிறதையும் கொஞ்சம் தெரிஞ்சு வச்சுக்கிறது நல்லது. ஸோ இந்த வகையில இந்த மலேரியாவுக்கான இந்த வருஷத்துக்கான கருப்பொருள் என்ன அப்படிங்கறத பாத்துருவோம். ஃபர்ஸ்ட் பாருங்க, பொதுவா ஒரு டேஸ் எடுத்துக்கிட்டீங்கன்னா அந்த டே அது என்ன டேட்டு, அதோட இந்த வருஷத்துக்கான கருப்பொருள் என்ன அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமானது. அதுக்கப்புறமா அதோட நோக்கம் என்ன அப்படிங்கறது விரிவா தெரிஞ்சுக்கலாம். ஃபர்ஸ்ட் பாருங்க, 2026 ஆண்டுக்கான கருப்பொருள் என்ன அப்படின்னா மலேரியாவை ஒழிப்பதற்கான உந்துதல். ஸோ மலேரியாவை ஒழிக்கிறதுக்கான உந்துதல். இப்போது நம்மால் முடியும், அடுத்து இப்போது நாம் வேண்டும் அப்படிங்கிறது. ஸோ இந்த மலேரியாவால நிறைய டெத் வரைக்கும் போகுது அப்படிங்கிறதுனால மலேரியாவை ஒழிப்பதற்கான உந்துதல் மற்றும் இப்போது நம்மால் முடியும், இப்போது நாம் வேண்டும். இங்கிலீஷ்ல பாருங்க, டிரைவன் டு எண்ட் மலேரியா, நவ் வி கேன், நவ் வி மஸ்ட் அப்படிங்கிறது இந்த வருஷத்துக்கான கருப்பொருளா இருக்கு. அதே மாதிரி அதோட முக்கியத்துவம் பாருங்க, மலேரியா என்பது பெண் அனாபிலிஸ் அப்படிங்கிறது கொசுக்கள் மூலம் பரவும் ஒரு தொற்று நோய். சரியான நேரத்தில் சிகிச்சை அளிப்பதன் மூலமும் கொசு வலைகளை பயன்படுத்துவதன் மூலமும் இந்நோயை தடுக்க முடியும் அப்படிங்கிறது. அந்த கார்பரேஷன் எல்லாம் பார்த்தீங்கன்னா சில இடங்கள்ல வந்து இந்த கொசு வலை வழங்கும் திட்டம்லாம் இருக்கு. ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது இந்த நோயை வந்து தடுக்கலாம் அப்படிங்கிற முக்கியத்துவம் கருதி தான் இந்த டேவை வந்து செலிப்ரேட் பண்றாங்க அப்படிங்கிறது கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த மாதிரி தான் எல்லா டேக்குமே பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு முக்கியத்துவம் இருக்கும், ஒரு கருப்பொருள் இருக்கும். ஸோ அதை தெரிஞ்சுக்கிறது நல்லது. பாருங்க, நம்ம ப்ரீவியஸ் இயர்ல என்ன மாதிரி கேட்டிருக்காங்கன்னு பாருங்க. வேர்ல்டு ஹெல்த் டே என்னைக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஏப்ரல் 7 அப்படிங்கிறது தான். ஸோ இந்த WHO வந்து அந்த தொடங்கப்பட்ட அந்த நாளை தான் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு வருஷமும் உலக சுகாதார தினமா செலிப்ரேட் பண்றாங்க. இதெல்லாம் ப்ரீவியஸ் இயர்ல கேட்டிருக்காங்க. அடுத்தது பாருங்க, தேசிய தடுப்பூசி தினம்லாம் கேட்டிருக்காங்க. அடுத்து இதுவும் உலக சுகாதார தினம் தான். அடுத்ததா பாத்துட்டீங்கன்னா இந்த ரேபிஸ் தினம் பாருங்க. இப்ப நம்ம பார்த்திருக்கிறது வந்து மலேரியா பார்த்திருக்கோம். இந்த ரேபிஸ் டேவை கேட்டிருக்காங்க. ரேபிஸ் டேவை ப்ரீவியஸ்ல கேட்டிருக்காங்க. இது வந்து செப்டம்பர் 28 அப்படின்னு வரும். இதுல வந்து பொருந்தாததை தவறானதை கண்டுபிடி அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இது வந்து செப்டம்பர் 22 அப்படிங்கிறது ரேபிஸ் டே வரும். அடுத்ததா பாருங்க, தேசிய ஊராட்சி நாள். இன்னைக்கு வந்து என்ன டே? ஏப்ரல் 25. நேத்துக்கு என்ன டேன்னு பாத்தீங்கன்னா ஏப்ரல் 24. அப்படியே ப்ரீவியஸ் இயர்ல கேட்டிருக்காங்க. நேஷனல் பஞ்சாயத்து ராஜ் டே அப்படிங்கிறது பாருங்க, நேத்திக்குள்ள டேட். சரிங்களா? அடுத்ததா பாருங்க, இந்தியாவில் வாக்காளர் தினம். இப்போ கரண்ட் ட்ரெண்ட்ல என்ன போயிட்டு இருக்கு அப்படின்னா இந்த 1 மந்த்தா பார்த்திருப்பீங்க, எலெக்ஷன் தமிழ்நாடு சட்டசபை எலெக்ஷன் வந்து போயிட்டு இருக்கு. ஸோ எலெக்ஷன் ரிலேட்டடா நமக்கு சிலபஸ்லயே பார்த்துட்டீங்கன்னா எலெக்ஷன் ஒரு டாபிக்கை கொடுத்துருப்பாங்க. ப்ரீவியஸ் இயர்லயுமே
எலெக்ஷன் கமிஷனர் பத்தி கொஸ்டின் கேட்டிருக்காங்க. எலெக்ஷன் ரிலேட்டட் அந்த சின்னங்கள் தொடர்பான கேள்விகள் கேட்டிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி இருக்கும்போது வோட்டர்ஸ் டே, நேஷனல் வோட்டர்ஸ் டே அதுலயும் இந்த வருஷம் பார்த்தீங்கன்னா 85% வந்து தமிழ்நாட்டுல வாக்களிச்சிருக்காங்க. ஸோ இது வந்து இதுவரைக்கும் வாக்களிச்சதுலயே ஹையஸ்ட் நம்பரா இருக்கு. ஸோ அது ரிலேட்டடாகவும் கொஸ்டின் கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்கிறதுனால தேசிய வாக்காளர் தினம் அப்படிங்கிறது ஜனவரி 25. ஸோ இதெல்லாம் வந்து கேட்டிருக்காங்க அப்படிங்கிறத உங்கள்கிட்ட காட்டிருக்க கொண்டு வந்திருக்கேன். அடுத்து நமக்கு இன்னைக்கு நியூஸ் பேப்பர்லயே பார்த்தீங்கன்னா அந்த சிவகாசி வெடி விபத்துல பார்த்தீங்கன்னா மனித உரிமை ஆணையம் மற்றும் பசுமை தீர்ப்பாயம் ரெண்டுமே வந்து ஒரு ஆக்ஷன் எடுத்திருக்காங்க. ஸோ அது தொடர்பா நம்மளுக்கு ப்ரீவியஸ்ல என்ன மாதிரி கேட்டிருக்காங்கன்னா அந்த டேட் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. அடுத்ததா பாருங்க, அதுவும் மனித உரிமைகள் தினம் தான். ஸோ இவ்வளவுதான். ஸோ இது வந்து உங்களுக்கு சாம்பிளுக்காக கொண்டு வந்த விஷயங்கள் தான். ஸோ நமக்கு சிலபஸ்ல இன்னைக்கு என்னெல்லாம் பார்க்க போறோம் அப்படின்னா எலெக்ஷன் பார்க்க போறோம், மனித உரிமைகள் சாசனம் பார்க்க போறோம், அப்புறம் பசுமை தீர்ப்பாயம். ஸோ இதெல்லாம் வந்து இந்த நியூஸ்லயே இருக்கு. ஸோ அது ரிலேட்டடா பார்த்துலாம். ஃபர்ஸ்ட் பாருங்க, நீங்க ஹெட்லைன்ஸ்ல என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா ஆம் ஆத்மி மாநிலங்களவை எம்பிக்கள் 7 பேர் விலகல் அப்படின்னு ஒரு நியூஸ் கொடுத்துருக்காங்க. 7 பேர் என்ன பண்ணிருக்காங்கன்னா மாநிலங்களவை எம்பிக்கள் 7 பேர் விலகி அதுல 3 வந்து பாஜக இணைஞ்சிட்டாங்க. 3 பேர் வந்து பாஜக இணைஞ்சிட்டாங்க. இதுல ஒரு நியூஸ் என்ன அப்படின்னா பொதுவா நம்ம சட்டசபையில வந்துட்டு இதே மாதிரி வந்து யாராவது கட்சி மாறுறாங்க அப்படின்னா அவங்க வந்து இந்த கட்சி தாவல் தடை சட்டம்படி வந்து தண்டிக்கப்படுவாங்க. ஸோ அதன்படி அவங்க பதவி பறிபோகும் அந்த மாதிரி இருக்கும். இல்ல அவங்களே பதவி விலகல் கடிதத்தை கொடுத்துட்டு பழகி வாங்கிடுவாங்க. ஆனா இந்த மாநிலங்களவையில பாருங்க, இந்த மாநிலங்களவையை பொறுத்தளவுல ஆம் ஆத்மி கட்சிக்கு 10 எம்பிக்கள் இருக்காங்க. அதுல 2 பங்கு எம்பிக்கள் வந்து இந்த பதவி விலகினவங்களோட இருக்காங்க அப்படின்னு சொல்லி அவங்க ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காங்க. இது என்ன கான்செப்ட் அப்படின்னா ஒண்ணு அவங்க வந்து பதவி கட்சி தாவுனாங்க அப்படின்னா கட்சி தாவல் தடை சட்டம் அது வந்து அவங்களுக்கு அவங்க மேல பாயும். அப்படி இல்லை அப்படின்னா இந்த மாதிரி 3/2 பங்கு அப்படின்னா இந்த 3/2 பங்கு உறுப்பினர்கள் அந்த அவையிலிருந்து கட்சி மாறுறாங்க அப்படின்னா அந்த கட்சியே இது பண்ண மாதிரி ஆயிரும். ஸோ அதாவது 50% மேல இந்த உறுப்பினர்கள் வந்து வெளியே போகும்போது அந்த கட்சியே வந்து அதிருப்தி ஆயிரும், இல்ல 2 பிரிகிற மாதிரி ஆயிரும். ஸோ இந்த மாதிரி வந்து ஒரு கான்செப்ட் இருக்கு அப்படிங்கிறத இன்னைக்கு செய்தியில வந்து தலைப்பு செய்தியா கொடுத்துருக்காங்க. ஸோ அது ரிலேட்டடாகவும் கொஞ்சம் பார்த்து வச்சுக்கிறது நல்லது. நமக்கு பாலிட்டியில இந்த மாதிரிலாம் கொஸ்டின் கேட்டுட்டு இருக்காங்க. ஸோ அது ரிலேட்டடா பார்த்து வச்சுக்கோங்க. அடுத்ததா பார்த்துட்டீங்கன்னா தமிழகத்தில் தேர்தல் நடத்தை விதிமுறைகள் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. தமிழகத்துல இந்த எலெக்ஷன் கோட் ஆஃப் கண்டக்ட் அப்படின்னு சொல்லப்படுற இந்த இது வந்து ஃபர்ஸ்ட் டைமா எங்க வந்து இது பண்ணிருப்பாங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் டைமா கேரளால தான். தமிழகத்தில் தேர்தல் நடத்தை விதிமுறைகள். தேர்தல் நடத்தை விதிமுறைகள் என்ன, இந்த பணத்தை வந்து அதிகமா கொண்டு போகக்கூடாது, அது மாதிரி 10 மணிக்கு மேல பிரச்சாரம் பண்ணக்கூடாது, அது மாதிரி இந்த விலங்குகள் எல்லாம் வந்து இது பண்ணக்கூடாது. ஸோ இந்த மாதிரி நிறைய கண்டிஷன்ஸ் இருக்கும். அதுதான் பாத்தீங்கன்னா இந்த தேர்தல் நடத்தை விதிகள் அப்படிங்கிறது. முதல்ல இந்த மாடல் கோட் ஆஃப் கண்டக்ட் அப்படிங்கிறது எங்க வந்து எந்த தேர்தல்ல இம்ப்ளிமெண்ட் பண்ணிருப்பாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா 1960ல கேரள சட்டமன்ற தேர்தல்லாம் ஃபர்ஸ்ட் டைமா பண்ணியிருக்காங்க. ஸோ கேரள சட்டமன்ற தேர்தல்லாம் ஃபர்ஸ்ட் டைமா இந்த தேர்தல் நடத்தை விதிகள் வந்து அமல்ல இருந்திருக்கு. பின்னர் பார்த்துட்டீங்கன்னா 1962 நடந்த மக்களவை தேர்தலில் நாடு முழுவதும் இது அமல்படுத்தப்பட்டிருக்கு. ஸோ இந்த 2 விஷயத்தையும் முக்கியமா தெரிஞ்சுக்கோங்க. 1960ல கேரள சட்டமன்ற தேர்தலில் முதல் முறையா இந்த மாடல் கோட் ஆஃப் கண்டக்ட் அப்படிங்கிறத இது பண்ணியிருப்பாங்க. மெயினா பாத்தீங்கன்னா அந்த 10 மணிக்கு மேல பிரச்சாரம் பண்ணக்கூடாது, சத்தமான ஒலிபெருக்கிகள் பண்ணக்கூடாது. அது மாதிரி அந்த எலெக்ஷனுக்கு முன்னாடி 48 மணி நேரத்துக்கு முன்னாடி அந்த கேம்பெயின் வந்து நிப்பாட்டிடணும். ஸோ இதெல்லாம் வந்து அதில் சொல்லியிருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி விஷயங்கள் தான் இந்த தேர்தல் நடத்தை விதிமுறைகள் அப்படிங்கிறது. அப்புறம் இந்த பக்கம் பார்த்துட்டீங்கன்னா தலைமை தேர்தல் ஆணையரை நீக்க கோரி மாநிலங்களவையில் எதிர்க்கட்சிகள் புதிய நோட்டீஸ் அப்படிங்கிறது. லாஸ்டாவே பார்த்தோம், இந்த தலைமை தேர்தல் ஆணையரை நீக்கம் பண்றதுக்கு யாருக்கு இணையானது அப்படின்னு பார்த்தீங்கன்னா சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜை வந்து எந்த மாதிரி நீக்குவாங்களோ ஸோ அவங்களுக்கு சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜுக்கு வந்து நீதிபதிகள் விசாரணை சட்டம் 1968 அப்படின்னு ஒரு ஆக்ட் இருக்கு. ஸோ அந்த சட்டத்தின்படி தான் வந்து அவங்கள பதவி நீக்க தீர்மானம், அந்த இம்பீச்மெண்ட் அப்படின்னு சொல்ற அந்த கான்செப்ட் வந்து நடக்கும். அதுல வந்து மக்களவையில 100 எம்பிக்களும் மாநிலங்களவையில 50 எம்பிக்களும் வந்து முதல்ல அந்த தீர்மானம் கொண்டு வரதுக்கே அவங்க கையெழுத்து போடணும் அப்படிங்கிற ஒரு கண்டிஷன் இருக்கும். ஸோ அதை பத்தி லாஸ்ட் வீடியோல நம்ம பார்த்துருந்தோம். இப்பவும் இந்த டைம்லயும் வந்து அது சம்பந்தமா ஒரு நியூஸ் வந்திருக்கு. லாஸ்ட் டைம் அது கொண்டு வந்து தோல்வியில முடிஞ்ச நிலைமையில இப்பவும் அது மறுபடியும் அந்த இதை கொண்டு வந்திருக்காங்க அப்படிங்கறது தான் நியூஸ்ல போட்டிருக்காங்க. ஸோ ஒன்னொன்னா பாத்திரலாம். இந்த கட்சி தகவலை பொறுத்தளவுல இது வந்து எப்போ கொண்டு வந்திருப்பாங்க அப்படின்னா கட்சி தகவல் பத்தி உங்களுக்கு நல்லா தெரியும். ஒருவர் வந்து ஒரு சின்னத்துல ஜெயிச்சுட்டு இன்னும் அந்த ஒரு கட்சியிலேருந்து இன்னொரு கட்சிக்கு மாறுறாங்க அப்படின்னா அவங்களுக்கு கட்சி தாவல் தடை சட்டம்படி தண்டிக்கப்படுவாங்க. ஸோ அதுல வந்து என்னன்னா இந்த கட்சி தாவல் தடை சட்டம்ங்கிறது எப்போ வந்திருக்கும் அப்படின்னு பாருங்க 1985ல 52வது சட்ட திருத்தத்தின் மூலமா கொண்டு வந்திருப்பாங்க. இது வந்து அரசியலமைப்பின் 10வது அட்டவணையில சேர்க்கப்பட்டிருக்கு. அரசியலமைப்போட 10வது அட்டவணை. இந்த 3 இன்ஃபர்மேஷன் தான் முக்கியமா கேட்டுட்டே இருப்பாங்க. ஸோ கட்சி தாவல் தொடர்பா 3 விஷயத்த பார்த்துக்கோங்க. 52வது சட்ட திருத்தம் 1985ல கொண்டு வந்திருப்பாங்க. 10வது
அட்டவணையில இந்த இது வந்து சேர்க்கப்பட்டிருக்கு அப்படிங்கிற 3 விஷயத்த தெரிஞ்சுக்கோங்க. இப்ப இந்த மாநிலங்களவை எம்பிய பொறுத்தளவுல அவங்க 3ல 2 பங்கு பேர் அந்த விலகலுக்கு எதிரா இருக்கிறதுனால அந்த கட்சி அந்த பக்கம் போற மாரி இருக்கும். ஸோ அதையும் பார்த்துக்கணும். இது லாஸ்ட்டா பார்த்தீங்கன்னா, மகாராஷ்டிரா எலக்ஷன்ல வந்து நம்மளுக்கு மகாராஷ்டிராலயும் இந்த மாரி நடந்திருக்கும். அந்த அ பால் தாக்கரே அவர்களோட கட்சி வந்து இந்த ஏக்நாத் சிண்டே அப்படிங்கிறவர் வந்து பிரிச்சு கொண்டு போயிருப்பாரு. ஸோ அதுல வந்து எம்எல்ஏக்கள் வந்து அதிகமா இருந்ததுனால, அவர் வந்து அந்த 2 பிரிவா பிரிஞ்சுருவாங்க. ஏக்நாத் சிண்டே பிரிவு, அப்புறம் வந்து அந்த தாக்கரே பிரிவு அப்படின்னு சொல்லி 2 விதமா இருப்பாங்க. இன்னைக்கு திருக்குறள் பார்த்துட்டீங்கன்னா, அமைச்சு அப்படிங்கிற அதிகாரத்திலேருந்து இருக்கு. முறைப்பட சூழ்ந் சூழ்ந்தும் முடிவு இலவே செய்வர் திறம்பாடு இல்லாதவர் அப்படின்னு சொல்லி திருக்குறள் கொடுத்திருக்காங்க. அதுல பாருங்க, செயல்களை முடிக்கும் திறன் இல்லாதவர் முன்னே முறையாக எண்ணி வைத்திருந்தும் செய்யும்போது குறையான குறைகளை குறையானவைகளையே செய்வார் அப்படின்னு சொல்லி கொடுத்திருக்காங்க. இது வந்து திருக்குறள் அதிகாரம் எண் 640 அதிகாரம் வந்து பாத்தீங்கன்னா அமைச்சு அப்படிங்கிறதுல இருந்து. இதுல என்ன சொல்ல வராங்க அப்படின்னா, ஒருவர் வந்து அந்த அவருக்கு வந்து அந்த வேலையை செய்யறதுக்கான ஸ்கில் இல்லை அப்படின்னு வச்சுக்கோங்களேன். அவர் ஆல்ரெடி பிராக்டிஸ் பண்ணியிருந்தா கூட அது வந்து குறையானவையாகவே இருக்கும். அது வந்து ஃபுல்ஃபில் ஆகாது. அது வந்து ஒரு குறையான விஷயமாவே இருக்கும் அப்படிங்கிறத இந்த திருக்குறள் மூலமா சொல்லியிருக்காங்க. இது வந்து அதிகாரம் அமைச்சு அப்படிங்கிற அதிகாரத்துல இருக்கு. அடுத்ததா பாருங்க, இதுதான் நம்ம ஆல்ரெடி பார்த்துட்டோம். ஸோ இருந்தாலும் ஒருக்கா பார்த்துடலாம். இது தலைமை தேர்தல் ஆணையரை நீக்க கோரி மாநிலங்களவையில் எதிர்க்கட்சிகள் புதிய நோட்டீஸ் அப்படின்னு சொல்லி. மாநிலங்களவையில்னா பார்க்கும்போது நம்ம எவ்வளவு சொல்லியிருந்தோம் அப்படின்னா, அந்த தீர்மானம் கொண்டு வரதுக்கே 50 எம்பிக்களோட கையெழுத்து வேணும். அப்போ இதுல வந்து என்ன பண்றாங்க, 73 எம்பிக்களோட கையெழுத்தோட அந்த தீர்மானத்தை மறுபடியும் கொண்டு வராங்க. ஸோ இது மக்களவையில் எவ்வளவு பேர் வேணும் அப்படின்னா, 100 எம்பிக்களோட கையெழுத்துக்கு வேணும் அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது. ஸோ இந்த 2 விஷயத்த வந்து இதுல சொல்லியிருப்பாங்க. அடுத்ததா பாருங்க, நடந்து முடிந்த சட்டப்பேரவை தேர்தல்ல பார்த்தீங்கன்னா, இந்த டைம் தான் பார்த்தீங்கன்னா, நம்ம தமிழக வரலாற்றிலேயே சுதந்திரத்துக்கு அப்புறமா நடந்த எலெக்ஷன்ல தமிழக வரலாற்றிலேயே 85% வாக்களிச்சு வந்து சாதனை படைச்சிருக்காங்க. ஸோ நமக்கு எலெக்ஷன் ரிலேட்டடா நிறைய கொஸ்டின்ஸ் வர்ற நிலைமையில இந்த 2026 சட்டசபை எலெக்ஷன்ல 85% பேர் வாக்களிச்சிருக்காங்க அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது. ஸோ நமக்கு எலெக்ஷன் ரிலேட்டடா என்ன வேணாலும் கேட்கலாம். நிறைய இதுக்கு முன்னாடியும் கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்க. ஸோ இந்த நம்பரை ஞாபகம் வச்சுக்கோங்க. 85% அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்ததா பாருங்க, பாலிட்டி ரிலேட்டடான ஒரு கொஸ்டின் என்னன்னா, பீகார்ல வந்து நம்பிக்கை வாக்கெடுப்பு. ஸோ நம்பிக்கையில்லா வாக்கெடுப்பு அப்படிங்கிறது எதிர்க்கட்சி சார்பா கொண்டு வருவாங்க. நம்பிக்கை வாக்கெடுப்பு அப்படிங்கிறது ஆளுங்கட்சியை அவங்களோட பலத்தை நிரூபிக்கிறதுக்காக கொண்டு வரதான் இந்த நம்பிக்கை வாக்கெடுப்பு அப்படிங்கிறது. பீகார்ல வந்து நிதிஷ்குமார் அவர்கள் முதல்வராக இருந்திருப்பாங்க. ஸோ அவங்க பதவி விலகின நிலைமையில புதிய முதலமைச்சர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த சாம்ராட் சௌத்ரி அப்படிங்கிறவங்க பதவி ஏற்றிருப்பாங்க. ஸோ அவங்க பதவி ஏற்றதுமே அவங்க என்ன பண்ணியிருப்பாங்கன்னா, அவங்க கூட்டணி பலத்தை நிரூபிக்கிறதுக்காக தனது தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணி அரசு மீது நம்பிக்கை வாக்கெடுப்பு கோரும் தீர்மானத்தை சட்டப்பேரவையில் முதல்வர் சாம்ராட் சௌத்ரி வெள்ளிக்கிழமை கொண்டு வந்தார். அவரே தான் பாருங்க, முதலமைச்சரே தங்களோட மெஜாரிட்டியை காமிக்கிறதுக்காக சட்டப்பேரவையில இந்த நம்பிக்கை வாக்கெடுப்பு கோரும் தீர்மானத்தை அவங்களே கொண்டு வந்திருக்காங்க. அதன்படி பாத்தீங்கன்னா 243 உறுப்பினர்களை கொண்ட இந்த பீகார் சட்டப்பேரவையில் ஆளும் தேசிய ஜனநாயக கூட்டணி வந்து 202 உறுப்பினர்கள் உள்ளனர். ஸோ அவங்க வந்து மெஜாரிட்டியை வாக்களிச்சு அது வந்து நம்பிக்கை வாக்கெடுப்பு அப்படிங்கிறது வெற்றி பெற்றிருக்கு. ஸோ 2க்கும் முதல்ல வித்தியாசம் தெரிஞ்சுக்கோங்க. நம்பிக்கையில்லா வாக்கெடுப்பு வேற, நம்பிக்கை வாக்கெடுப்பு வேற. நம்பிக்கையில்லா வாக்கெடுப்பு அப்படிங்கிறது எதிர்க்கட்சி சார்பில் அவங்க கட்சியில பலம் இல்லாதப்போ எதிர்க்கட்சி சார்பில் கொண்டு வந்து அது வெற்றி பெற்றுச்சுன்னா அந்த ஆட்சியை கலைஞ்சிரும். ஆனா நம்பிக்கை வாக்கெடுப்பு வெற்றி பெற்றுச்சுன்னா ஆட்சி நிலைக்கும் அப்படிங்கிற மாதிரி இருக்கும். ஸோ அது போக இந்த உறுப்பினர்களோட எண்ணிக்கை கொடுத்துருக்காங்க பாருங்க. பீகார்ல வந்து 243 கொடுத்துருக்காங்க. ஸோ நமக்கு லாஸ்டா 5 சட்டசபைக்கு வந்து எலெக்ஷன் நடந்து முடிஞ்சிருக்கு. இந்த 5 எலெக்ஷன் சட்டசபையோட நம்பர்ஸையும் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. நம்ம தமிழ்நாடு பொறுத்தவரை 234 அப்படிங்கிறது முக்கியமா தெரிஞ்சிருக்கும் எல்லாருக்கும். மத்த 4 சட்டசபைக்குமே அந்த 4 ஸ்டேட்டுக்கும் நடந்திருக்குமே அந்த நம்பர்ஸும் தெரிஞ்சுக்கோங்க. லாஸ்டா நம்மளுக்கு என்ன கேட்டிருந்தாங்க அப்படின்னா, மத்திய பிரதேசத்தோட அந்த கவுண்டிங். அதுலயும் பாருங்க, நமக்கு இந்தியாவிலே பார்த்துட்டீங்கன்னா உத்தரப்பிரதேசல அதிக உறுப்பினர்கள் இருப்பாங்க. ஸோ அதை வந்து ஆப்ஷன்ல கொடுக்காம கீழ்கண்டவற்றில் எந்த சட்டமன்றத்தில் அதிக உறுப்பினர்கள் இருக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி கொடுத்துட்டு அதில் உத்தரப்பிரதேசம் ஆப்ஷன்ல இல்லை. அதுக்கு அடுத்தபடியா என்ன இருந்துச்சு அப்படின்னா மத்திய பிரதேசம் இருந்துச்சு. ஸோ அதுதான் வந்து ஆன்சரா இருந்துச்சு. இதெல்லாம் நமக்கு ப்ரீவியஸ்ல கேட்டிருக்காங்க அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கோங்க. ஸோ அதன்படி ரீசெண்டா நடந்து முடிஞ்ச அந்த சட்டசபை அந்த எண்ணிக்கையை நம்ம தெரிஞ்சு வச்சுக்கிறது நல்லது. லாஸ்டா பாருங்க, இந்த விருதுநகர்ல வந்து ஒரு பட்டாசு விபத்து வந்து ரீசெண்டா நடந்திருக்கும். ஸோ அந்த பட்டாசு விபத்துல என்ன அப்படின்னா 2 விஷயம் வந்து நம்ம பார்க்கணும் எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூல. ஸோ அந்த வகையில
ஃபர்ஸ்ட் என்னன்னா, இந்த விருதுநகர் பட்டாசாலை வெடி விபத்து, தேசிய பசுமை தீர்ப்பாயம் விசாரணை. அதே மாரி இங்க உள்ள பார்த்துட்டீங்கன்னா, தேசிய மனித உரிமைகள் ஆணையம் நோட்டீஸ் அப்படிங்கிறது. 2மே பார்த்துட்டீங்கன்னா, தாமாக முன் வந்து தான் இந்த விசாரணை பண்றாங்க. தேசிய பசுமை தீர்ப்பாயத்தின் முதன்மை அமர்வு தாமாக முன் வந்து இந்த விசாரணை எடுத்துக்கொண்டது. அதே மாரி இங்க பார்த்துட்டீங்கன்னா, தேசிய மனித உரிமைகள் ஆணையம் NHRC தாமாக முன் வந்து இந்த விசாரணை எடுத்தது. அதே மாரி இந்த பசுமை தீர்ப்பாயத்தை பொறுத்தளவுல ஃபர்ஸ்ட் இன்வெஸ்டிகேஷன்ல என்ன சொல்லியிருக்காங்கன்னா, 1986ஆம் ஆண்டின் சுற்றுச்சூழல் பாதுகாப்பு சட்டத்தின் மீறல்களை பிரதிபலிக்கவும், சுற்றுச்சூழல் இணக்கம் மற்றும் தொழில்துறை பாதுகாப்பு தொடர்பான சிக்கல்கள் இதுல இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதுல நமக்கு எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூ என்ன அப்படின்னா, இந்த 1986ங்கிறது 1986 அடிக்கடி நமக்கு எக்ஸாம்ல கேட்கக்கூடியது. அது மாதிரி இந்த சுற்றுச்சூழல் தினத்தையும் நம்மளுக்கு கேட்டுட்டே இருப்பாங்க. அது மாதிரி தேசிய மனித உரிமைகள் ஆணையம், தேசிய மனித உரிமை தினமே வந்து பாத்தீங்கன்னா டிசம்பர் 10, அதையுமே நமக்கு ப்ரீவியஸ் இயர்ல கேட்டிருக்காங்க. ஸோ இது 2மே முக்கியமானது அப்படிங்கிறதுனால இதை எடுத்துட்டு வந்திருக்கேன். ஸோ இதுல வந்து இந்த தேசிய பசுமை தீர்ப்பாயம்ங்கிறது எப்போ வந்திருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த மனித உரிமைகள் ஆணையம் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். 1993ல தான் இது வந்து மனித உரிமை ஆணையம் அப்படிங்கிறத கொண்டு வந்திருப்பாங்க. அதே மாதிரி 1993ல அக்டோபர் 12ல இந்த மனித உரிமைகள் ஆணையம் அப்படிங்கிறது இந்தியால வந்து கொண்டு வந்திருப்பாங்க. இதே சர்வதேச மனித உரிமைகள் தினம் அப்படிங்கிறது இந்த டிசம்பர் 10. இதுதான் ப்ரீவியஸ் இயர்ல 2-3 டைம் கேட்ட கொஸ்டின். அதே மாதிரி இந்த தேசிய பசுமை தீர்ப்பாயம் அப்படிங்கிறது 2010ல தான் கொண்டு வந்திருப்பாங்க. 2010ல பார்த்துட்டீங்கன்னா, அக்டோபர் 18, 2010ல உருவாக்கப்பட்ட ஒரு சிறப்பு அமைப்பு அப்படின்னு சொல்றாங்க. இது இந்த தேசிய பசுமை தீர்ப்பாயம் அப்படிங்கிறது. இதோட நோக்கம் என்ன அப்படின்னா, சுற்றுச்சூழல் பாதுகாப்பு, வன பாதுகாப்பு மற்றும் இயற்கை வளங்கள் தொடர்பான வழக்குகளை விரைவாக விசாரிக்கிறதுக்காக இந்த அமைப்பை கொண்டு வந்திருக்காங்க. இப்போ இங்க என்ன நடந்திருக்கு அப்படின்னா, இந்த பட்டாசாலை விபத்து மூலமா அந்த மனித உயிர்கள் இறந்தது, மனித உயிர்கள் பறிகொடுக்கப்பட்டதன் மூலமா இந்த தேசிய மனித உரிமைகள் ஆணையமும், சுற்றுச்சூழல் பாதிக்கப்பட்டதன் மூலமா இந்த தேசிய பசுமை தீர்ப்பாயமும் இங்க உள்ள வந்திருக்காங்க அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கோங்க. ஸோ அது ரிலேட்டடா இந்த மாதிரி ஆக்ட், இது என்ன ஆக்ட் கொடுத்துருக்காங்க, சுற்றுச்சூழல் பாதுகாப்பு சட்டம் அப்படிங்கிறது 1986. இது என்ன மாதிரி கேட்பாங்க அப்படின்னா, பொறுத்துக்களை வச்சு நம்மளுக்கு இந்த இயரை வந்து மேட்ச் பண்ண சொல்லி கேட்பாங்க. இதெல்லாம் இது மாதிரிலாம் ப்ரீவியஸ் இயர்ல கேட்டிருக்காங்க. ஸோ அதையும் தெரிஞ்சுக்கோங்க அப்படிங்கிறதான் நம்மளோட கருத்து. ஸோ இதோட இந்த செய்திகள் முடியுது. மீண்டும் நாளை சந்திப்போம். நன்றி. 2026ல கவர்மெண்ட் ஜாப்க்கு ட்ரை பண்ணுறீங்களா? அப்போ உங்களுக்கு பேங்கிங் தான் சூட்டபிள் செக்டர். எல்லாருக்கும் தெரிஞ்ச மாதிரி சொசைட்டிலே மோஸ்ட் ரெஸ்பெக்டபிள் அண்ட் ப்ரெஸ்டீஜியஸ் ஜாப்ஸ் அண்ட் வருஷத்துக்கு நியர்லி 15 to 20 ரெக்ரூட்மெண்ட் ட்ரைவ்ஸ் பேங்கிங் அண்ட் இன்சூரன்ஸ் செக்டரில் மட்டும் வருது. ஸோ அப்படிப்பட்ட எக்ஸாம்க்கு எப்படி ப்ரிப்பேர் பண்ணோம் இல்லையா? இங்கே தான் நம்ம சுரேஷ் பேங்கிங் உள்ள வராங்க. உங்களுக்கு குவாட் லெவல் ப்ராக்டிஸ்லேயே லேர்னர்ஸ்க்காக கிளாஸ் பேட்ச் அண்ட் பிக்னஸ்க்காக ப்ரிலிம்ஸ் டெஸ்ட் பேட்ச் அண்ட் இன்டர்மீடியட் அண்ட் டாப்பர்ஸ்க்காக மெயின்ஸ் டெஸ்ட் பேட்ச் அண்ட் சூப்பர் பேட்சும் ஆஃபர் பண்ணுறாங்க. இது போக நம்ம சுரேஷ் பேங்கிங்கில் ஃப்ரீ ஸ்டடி மெட்டீரியல்ஸ், டிஜிட்டல் லேப் ஃபெசிலிட்டிஸ், டெய்லி ஆன்லைன் அண்ட் ஆஃப்லைன் டெஸ்ட் வித் கரெக்ஷன் கிளாஸும் ஆஃபர் பண்ணுறாங்க. ஸ்டூடெண்ட்ஸோட டவுட்ஸ் அண்ட் குவரிஸ் சால்வ் பண்ணுறதுக்கு மென்டர் சப்போர்ட் அண்ட் பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ்க்கு செப்பரேட் ஸ்டடி ஹால்ஸ் வித் 24/7 ஆக்சஸ். சுரேஷ் பேங்கிங் ஆப்பில் ஆஸ்பிரன்ஸ் அவங்களை டெவலப் பண்ணுறதுக்காக அன்லிமிட்டட் டெஸ்ட்ஸும் ஆஃபர் பண்ணுறாங்க. ஒன் டைம் ஃபீ பேமெண்ட் வித் ஃப்ரீ டெஸ்ட் பேட்சஸ் அப் டு பிளேஸ்மெண்ட். உங்களோட பேங்கிங் ட்ரீம்ஸை அச்சீவ் பண்ணுமா? April 26 நம்ம சுரேஷோட 7 பிரான்ச்சஸ்லையும் நியூ பேங்கிங் கிளாஸ் பேட்ச் ஸ்டார்ட் பண்ணுறாங்க வித் ஃப்ரீ இன்ட்ரோ கிளாஸஸ். இந்த ஆப்பர்ச்சுனிட்டியை மிஸ் பண்ணாமல் அவைல் பண்ணுங்க. அச்சீவ் யுவர் பேங்கிங் ட்ரீம்ஸ் வித் சுரேஷ் பேங்கிங்.